ஒரு நாய் ஏடிஎம்க்கு முன்னாடி யூரினேட் பண்ணியிருக்கு, சுசு போயிருக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் பெரிய கட்டை வச்சு அடிச்சிட்டு இருந்தான். ஒரு அடி செம்ம அடி விழுந்துச்சு. அப்பதான் பார்த்தேன், 2வது அடி விழுறதுக்குள்ள போய் கத்தி நிப்பாட்டிட்டேன். அங்கே அத்தனை பேர் இருந்தாங்க, யாருமே பேசல. ஏன் இப்படி அடிக்கிற அப்படின்ட்டு அவனை பிடிக்கல, திட்டலை, இல்லை போலீஸை கூப்பிடணும்னு நினைக்கல, அந்த நாய் எப்படி இருக்குன்னு பார்க்க வரல, எதுவுமே நடக்கலை. நான் திருப்பி அவனை கேட்குறேன் நிப்பாட்டி, எதுக்கு அடித்தேன் நாய் அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறான், இந்த மாதிரி சுசு போயிருக்கு, என்ன பண்ணுறது, ஏடிஎம்க்கு முன்னாடி சுசு போயிருக்கு. நிஜமாக நமக்கு தகுதி இருக்காங்க இப்படி பேச? நம்ம இந்தியாவில் 100% பீப்புள் either பப்ளிக் யூரினேஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா பண்ணுறது பார்த்துருப்பாங்க. 100% ஆஃப் பாப்புலேஷன். இப்படி இருக்கிற நமக்கு ஒரு நாய் வெளியே சுசு போகுது அப்படின்ட்டு அடிக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கா? நாய் தெருவில் சுசு போகாமல் பாத்ரூம் கட்டிக்கிட்டு உள்ள சுசு போகுமா? இது எந்த வகையில் நியாயம்? இந்த இன்சிடெண்ட் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டுட்ருப்போம், பார்த்துட்ருப்போம். பட் வாட் வீ கேன் டூ இஸ், நம்ம அந்த பீப்புளோட மைண்ட் செட் சேஞ்ச் பண்ண முடியாமல் இருக்கலாம், பட் ஒரு விஷயம் நடக்கிறது பார்க்கும்போது கண்டிப்பாக நிப்பாட்டணும். நமக்கு எதுக்கு அப்படின்னு ஓடி போயிடக்கூடாது. அது கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிப்பாட்டணும், அது தடுக்கணும். தட் இஸ் நம்ம எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சிட்டிசன்ஸாக நம்ம எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ், அதுக்கப்புறம் நீங்கள் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போகிறீங்களா இல்லையா, தட் செகண்டரி. அது அவ்வளோ அடிக்கும்போது அவனை திருப்பி கடிச்சிருக்கலாம், பட் அவன் கடிக்கல, அவன் சரண்டர் ஆயிட்டான், சாவறதுக்கு ரெடி ஆயிட்டான். அவ்வளோ ரத்தம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாரும் சரி விடுங்க, அவன் தான் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கத்தும்போது, எங்க நாளைக்கு ஒருத்தர் ரேப் பண்ணுவான், மர்டர் பண்ணுவான், சரி விடுங்க பைத்தியம் அப்படின்னு சொல்ல முடியுமாங்க? ஹவு ஸ்டூபிட் சொசைட்டி கேன் பி.